இப்போ போன கிளாஸ்ல ஜீனஸ்3 எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு காமிச்சேன். இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா எந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேரை காணும். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேர் என்ன தெரியுமா? ஆ அப்போ மவுஸ் அங்க கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா வரும். சாரி, மவுஸ் இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா வரும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா வரல. சரி, ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு ப்ரெஃபரன்ஸ்க்கு போயிட்டு இங்க பாருங்க, ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கீழே. ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள் அதை வந்து செக் பண்ணிக்கணும். அதை டிக்கு போட்டுக்கணும். அதை டிக்கு போட்டு போய் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் பேர் தெரியும். பாருங்க, இப்போ தெரியுதா? கிக் 0001, கிக் 001, கிக் பேர் தெரிஞ்சாதான் அந்த இடத்துல ஐபிஎஸ் நம்ம கொடுக்க முடியும். இல்ல இந்த ஐபிஎஸ் தூக்கி வேற எதனா இன்டர்ஃபேஸ் கொடுத்துருவோம். இது முதல் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்க பாக்கெட் ட்ரேசர் யூஸ் பண்றதா இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட், அப்புறம் இது ஓபன் பண்ணீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் அநியாயத்துக்கு. பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. இதை பெருசு பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு ஃபாண்ட்ன்ற இந்த இந்த டேபை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சிஎல்ஐனுடைய ஃபாண்ட் என்ன எவ்வளவு பெருசா இருக்கணும்னா 16 தான் வைக்கிறது எப்பவுமே. அப்புறம் ஃபாண்ட் வேற வேணும்னா கூட நீங்க 2 ஆப்ஷன் இருக்கு, கொரியர் நியூ. கொரியர் கூட மாத்திக்கலாம், உங்க விருப்பம் தான். இப்போ நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு இல்லையா? கண்ணுக்கு நல்லா முத்து முத்தா இருக்கு இல்லையா? முத்து முத்தா. சரி, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இங்க லூபேக் இன்டர்ஃபேஸ்ல இந்த ஐபிஎஸ் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறது தெரியுமா? ஒரு முறை செய்யலாம். நான் இதுல இருக்கிற எல்லா கன்ஃபிகரேஷனையும் டெலீட் பண்ண போறேன். ரைட் எரேஸ்ன்னு கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணது கேக்குது. ஆமான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ ரீலோட் பண்ணுன்னா ஒரு கன்ஃபிகரேஷனும் இருக்காது. பாத்தீங்களா? இப்போ ஒரு கன்ஃபிகரேஷனும் இல்லைன்னு சொன்னாதான் இந்த மாதிரி கேட்கும் கேள்வி. ஒரு கன்ஃபிகரேஷனுமே பார்க்க முடியலையே. ஏதாவது ஒரு இனிஷியல் கன்ஃபிகரேஷன், இனிஷியல்ல என்ன முதல் முறையா எதையாவது எதையாவது செய்ய விரும்புறீங்களா? அதை வந்து டயலாக் பேஸ் பண்ணி செய்ய விரும்புறீங்களா? டயலாக்னா என்னது? ஆத்திச்சூடி எழுதியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் இல்லைங்க, ஔவையார் தான் அப்படின்னு சொல்றது பேர் தான் டைலாக். ஒருத்தர் கேள்வி கேட்க, ஒருத்தர் பதில் சொல்ல, அதுதான் டைலாக். அந்த மாதிரி பண்ண விரும்புறீங்களான்னா நம்ம எப்பவுமே நோ தான் சொல்லணும். ஏன் நோ சொல்லணும்னா, எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் கன்ஃபிகர் பண்ண முடியாது. அது ஒரு கோர்வையா ஒரு கேள்வி கேட்டுட்டே வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலைன்னா கூட நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் நீங்க நினைக்கிற கொஸ்டின் வந்து வரும், இல்லை வராது. அதுக்கு பதிலாக நோ கொடுத்தீங்கன்னா என்ன கன்ஃபிகர் பண்ணுமோ அங்க நேரா போய் கன்ஃபிகர் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் லூபேக் 0 ஐபி அட்ரஸ் 1.1.1.1 கொடுத்துட்டேன். 1.1.1/32 இதான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொடுத்துட்டேன். அதுவே நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது பாருங்களேன். எஸ் கொடுத்து பார்க்கலாமா? எக்ஸிட்டு எக்ஸிட்டு ரைட் எரேஸ்ன்றது எல்லாத்தையும் அழைச்சிடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரீலோட் பண்றேன். சேவ் பண்ணுமான்னு கேக்குது. வேணாம்பா, சேவே பண்ணாத. எஸ். எப்பயாவது எஸ் கொடுத்து கன்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களா? எங்க என்னது எதையா எதுலனாலும்
கமிட் கமிட் அது வேற விஷயம். இது இனிஷியல் கன்ஃபிகரேஷன். இப்போ இங்க வந்து நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்க, நான் ஐபிஆர்எஸ் தான் கன்ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்டர்ஃபேஸ்க்கு. ஆனால் அதை விட மாட்டேங்குது. என்ன சொல்லுது, மேனேஜ்மெண்ட் செட்டப் பண்ணணுமான்னு கேக்குது. இல்லைப்பா எனக்கு வேண்டாம். அப்புறம் வந்து சரி இன்டர்ஃபேஸ் சம்மரி எதனா பார்க்கணுமா, அதுவும் வேணாம்ப்பா. சரி ஹவுஸ் நேம் என்ன, இதெல்லாம் நான் கொடுக்க விரும்பலாம் கூட கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா அடுத்த கொஸ்டினே போகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சரி இதுலேருந்து வெளியே போயிடலாம். கண்ட்ரோல் சட்டு போட்டிங்கன்னா வெளியே போய், கண்ட்ரோல் சி போட்டிங்கன்னா வெளியே போயிடும். சரி, அதனால தான் எப்பவுமே நோ கொடுத்து நம்ம நேரம் இங்கே வந்துடும். சரி ஹவுஸ் நேம் வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி R1 கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். R1 இன்டர்ஃபேஸ் லூபேக் 0 ஐபி அட்ரஸ் 1.1.1.1. அப்புறமா இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருந்துக்கிட்டே நீங்க இந்த கமாண்டை கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த ரவுட்டர்ல பாருங்க, ரெண்டாவது ரவுட்டர்ல பாருங்க, கடைசி நம்பர் 0ன்னு இருக்குதா, இங்க கடைசி நம்பர் 1ன்னு இருக்குதா. அப்படி இருக்கிறதுனால தான் என்னன்னு தெரியுது, இது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்னோ இது செகண்ட் இன்டர்ஃபேஸ்னோ தெரியுது. இந்த பிசிக்கல் போர்ட்ல பிசிக்கல் போர்ட்ல 4 போர்ட் இருக்குது, 1 2 3 4. இதுல எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் நமக்கு எப்படி தெரியுது, அங்க 000 இருந்துச்சுன்னா இதுதான். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். அந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு லூபேக் தான் கன்ஃபிகர் பண்ணுவீங்கன்றது என்ன நிச்சயம், நீங்க நிறைய கூட பண்ணலாம். ஸோ 0 கொடுத்துட்டா அது 1 கொடுத்தா அது இன்னொரு லூபேக், 2 கொடுத்தா இன்னொரு லூபேக். ஸோ வேறுபடுத்தி காமிப்பதற்கு இந்த எண்கள் நமக்கு அவசியமா இருக்கிறது. 0 என்ற எண்ணை தான் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான நம்பர் கொடுக்கலாம், உங்க டேட் ஆஃப் பர்த் கூட கொடுக்கலாம். இன்டர்ஃபேஸ் லூபேக் பாருங்க, இவ்வளோ பெரிய நம்பர் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர், உங்க டேட் ஆஃப் பர்த் பாருங்க. யாராவது 21ஆம் தேதியில பிறந்திருந்தானா 21 கொடுப்பான், ஏப்ரல் மாதம் பிறந்திருந்தானா 04 கொடுப்பான். அப்புறமா வந்து 89ல பிறந்தானா 1989 கொடுப்பான். இது கூட ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் நம்பர் நேம் தான். சரி வச்சுக்கோங்க, இதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா உங்க விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நீங்க வந்து ஒரு நம்பரை, வேண்டிய நம்பரை வச்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் சப்போர்ட் பண்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் 0னே கொடுத்துக்கிறேனே ஐபி அட்ரஸ். இந்த லூபேக் இன்டர்ஃபேஸ்க்கு பொறுத்த மட்டும் நீங்க வந்து நோ ஷட் டவுன்லாம் கொடுக்க வேண்டாம். இப்போ பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன்ல இருக்கும். ரவுட்டரே ஆனா இருந்தாலும் இன்டர்ஃபேஸ் என்னவா இருக்கும், டவுனா தான் இருக்கும். எதுக்குன்னு தெரியுமா, செக்யூரிட்டி. நீங்க நோ ஷட் டவுன் கொடுத்தாதான் அந்த இன்டர்ஃபேஸ்ல வழியா எந்த பேக்கெட்டுமே போக முடியும், அந்த இன்டர்ஃபேஸ் ப்ரோட்டோகால் அப் ஆகும், அந்த இந்த இன்டர்ஃபேஸ் வழியா இன்னொரு ரவுட்டர் உங்களோட பேச முடியும். ஸோ ஒரு சேஃப்டிக்காக, ஒரு செக்யூரிட்டிக்காக ரவுட்டர்ல இருக்க எல்லா இன்டர்ஃபேஸையும் ஷட் டவுன் பண்ணி வச்சிருப்பாங்க சிஸ்கோ. ஆனா சுவிட்சஸ்ல அப்படி கிடையாது. சுவிட்சஸ்ல பிளக் அண்ட் பிளே, எப்பவுமே எல்லா போர்ட்
ஐயா இன்டர்ஃபேஸ் போர்ட் எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. என்னங்க ஐயா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க திடீர்னு. டிசிபி போர்ட் யூடிபி போர்ட் நம்பர் வேற. ஆனா இந்த இன்டர்ஃபேஸ் போர்ட்டை தான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். ரவுட்டர்ல இருக்கிறது பிசிக்கல் போர்ட் தான். இங்க எத்தனை போர்ட் இருக்குது? 4 போர்ட். இன்னும் வேணும்னா கூட எடுத்து வைக்கலாம். ஒன்றும் இல்லை, இதை ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து ட்ராக் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து சீரியல் போர்ட் வேணும்னா இதை எடுத்து இங்க வச்சீங்கன்னா சீரியல் போர்ட் வந்துடும். அது 2 சீரியல் போர்ட் வந்துருச்சு. அப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்டர்நெட் வேணும்னா இதை எடுத்து வச்சீங்கன்னா ஃபாஸ்ட். திஸ் மாடியூல் இஸ் நாட் கம்ஃபர்டபுளா? சரி விடுங்க, கம்ஃபர்டபுள் இல்லை இருக்கட்டும். திஸ் இஸ் எஸ்எஃப்பி போர்ட். எஸ்எஃப்பி போர்ட் வேணும்னா வைக்கலாம். வைக்க முடியுதா? அந்த இந்த மாடல்ல சப்போர்ட் கிடையாது. சரி, ஒரு கவர் போர்ட் இங்க எழுதியிருக்கேன் 4300 சீரிஸ். சரி, சும்மா கவர் போட்டு மூடி விட்டுடலாம். ரைட், ஆன் பண்ணிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா சீரியல் இன்டர்ஃபேஸ் கூட இருக்கும். முன்னால ஸ்டார்ட் பண்ணும்போது சரி முடிட்டோம். பாருங்க, முன்னால இந்த 2 சீரியல் இன்டர்ஃபேஸ் இல்லை. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆமா, நான் மேலே போய் பார்த்தா தெரியும். ஓகே, இங்க பாருங்க 3 கீக் இத்தர்நெட் தான் இருக்க வழிய சீரியல் இல்லை. ஆனா இப்போ ஆட் பண்ண பின்னாடி லாகின் டைம்ல தெரிஞ்சிடும் நமக்கு. லாகின் பண்றதுக்கு முன்னாலே தெரிஞ்சிடும். சரி, enable config t host name r1 interface loopback 0 IP address 1.1.1.1. அப்புறமா அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு தான் இன்டர்ஃபேஸ் கீக் 00 போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க லூப்பேக் உள்ள இருக்கிறீங்க, இங்கே இந்த ஐபி இந்த 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 இன்டர்ஃபேஸ் டைப் பண்ணி உள்ள போகலாம். ஆனா என்னன்னா டேப் ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க லூபேக்ல இருந்து கீக் இன்டர்நெட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க, நோ ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா அப்பாயிடும். ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போதும். என்ன ஐபி அட்ரஸ்? 10.12.0.x. எக்ஸ்ங்கிறது இந்த ரவுட்டருடைய நம்பர். அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்ன ஐபி அட்ரஸ் சொல்லுங்க? ஐயா, தாங்கள் சரியாக கவனம் செலுத்த வேண்டும். லூபேக்கு தான் ஐயா 1.1.1.1. கீக் இத்தர்நெட் இப்பதான் சொன்னேன் 10.12.0.x. எக்ஸ்ங்கிறது ரவுட்டர் நம்பர். அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்ன ஐபி அட்ரஸ் வரும்? சரி, 10.12.0.1. நான் சொல்றது புரியலையா? இந்த லிங்க்குக்கு 10.12.0./16 இந்த எக்ஸ்ங்கிறது ரவுட்டர் நம்பர். ரவுட்டர்னுடைய நம்பர் என்ன? 1. அப்போ 10.12.0.1 10.12.0.1 255.255.00 ஏன்னா 16 கொடுத்துருக்குறேன். சரியா? இது சரியா கொடுத்துருக்குமான்னு பார்க்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் கொடுத்துருக்கோம் 10.12.1. இப்போ இந்த ரவுட்டர்ல நான் ஐபி ஏற்கனவே கன்ஃபிகர் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு ரவுட்டருக்கு மட்டும் நான் கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய டவுட் வருது. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகே, இதுல எதுவுமே இல்லையா? நல்லது. கன்ஃபிக் தி ஹோஸ்ட் நேம் ரவுட்டர் 2 இன்டர்ஃபேஸ் loopback 0 ஐபி அட்ரஸ் இஸ் என்ன ஐபி அட்ரஸ்? 2.2.2.2. இங்க எழுதிருக்கிறதா லூபேக்கு வரும்னு அர்த்தம். லூபேக் இன்டர்ஃபேஸ்ல போடுவேன்னு அர்த்தம்.
லூகாக்கு மட்டும் எப்பவுமே ஃபுல் மாஸ்க் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த 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 போட்டோ யாராவது பார்க்க முடியுமானா பார்க்கவே முடியாது. லூகாக்கு இன்டர்ஃபேஸ் யாராவது பிசிக்கலா பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ பார்க்க முடியாத ஒரு போர்ட்ல எந்த ஒயரையும் கனெக்ட் பண்ண முடியாது, நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ண முடியாது. அப்ப எதுக்கு நிறைய ஐபிஎஸ்? ஃபுல்லா மாஸ்க் பண்ணிடலாம். ஐபிஎஸ் தேவையில்லை. ஃபுல்லா மாஸ்க் பண்ண என்ன அர்த்தம்? அது ஒரு நெட்வொர்க். மாஸ்க்னா என்னங்க? நெட்வொர்க் மாஸ்க்னா நெட்வொர்க் பிட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, எவ்வளவு பிட்டு கொடுத்தோன்றதை காமிக்கிறது தான் நெட்வொர்க் மாஸ்க் இல்லையா? சப்நெட்டிங் கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி ஓகே சார் ஓகே சொல்லக்கூடாது, ஆமான்னு சொல்லணும். சரி. இன்டர்ஃபேஸ் கீக் 0/0/0 நோ ஷாட். இங்க என்ன சொல்லுங்க, என்ன ஐபிஎஸ் வரும்? ஐயா ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, G000 ஐயா. அது இந்த பக்கம் இருக்கிற அட்ரஸ் தான் சொல்லணுங்க ஐயா. 10.12.0.2 ரவுட்டர் 2ல பண்றதுனால 2. ரைட்டா? அடுத்தது இப்ப பிங் பண்ணா பிங் ஆகணும். அடுத்த ரவுட்டர் இதான், அடுத்த ரவுட்டருடைய அட்ரஸ் நேரா கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால பிங் ஆகுது. இதுக்கு எதுவும் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலோ ஸ்டாட்டிக் ரூட்டோ தேவை கிடையாது. சரியா? சரி. அடுத்தது இன்னொரு இன்டர்ஃபேஸ் பாருங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல இன்னும் ஐபிஎஸ் கொடுக்கல இல்லையா? இல்ல கொடுக்கல. என்ன அட்ரஸ் கொடுப்பீங்க? எக்ஸ். ஐயா எக்ஸ், எக்ஸ் இஸ் ரவுட்டர் நம்பர். இங்க ரவுட்டர் நம்பர் என்னங்க ஐயா? ஆமா ஐயா, கொடுத்துடலாமா? இன்டர்ஃபேஸ் G0/0/1 ஐபி அட்ரஸ் 10.23.0.2 ரைட். இந்த WR என்ன தெரியுமா? ரைட் டு மெமரின்னு அர்த்தம். சேவ் பண்றோம். ரைட். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். சரி, ரெண்டு பிசிக்கல் இன்டர்ஃபேஸும். அப்ப ஏன் இது டவுனா இருக்கு தெரியுமா ஐயா? நோ ஷட்டன் கொடுத்ததுனால தான் இது அப்புன்னு காமிக்குது. நோ ஷட்டன் கொடுக்கலன்னா இப்படி இருக்கும். அப்போ ஸ்டேட்டஸ் அப்பு தான். நோ ஷட்டன் கொடுத்ததுனால ஸ்டேட்டஸ் அப் ஆயிடுச்சு. ஆனா புரோட்டோகால் டவுனா இருக்கு. ஏன்னா இந்த ஒயர் யாரோட கனெக்ட் ஆயிருக்குது? என்னடா இவரு சொல்லவே மாட்டேங்கிறாரு. G001 ரவுட்டர் 3யோட கனெக்ட் ஆயிருக்கா? அங்க நோ ஷட்டன் இன்னும் நம்ம கொடுக்கல இல்ல. அதனால இது என்ன பேசினாலும் ரவுட்டர் 3 அமைதியாவே இருக்குது, கும்முன்னு இருக்குது, கம்முன்னு இருக்குது. அதனால புரோட்டோகால் டவுன் ஆயிடுச்சு. ஏதாவது ரிப்ளை வந்ததுன்னா புரோட்டோகால் அப் வர்றதுக்கு இந்த ரவுட்டர் 2 என்ன பண்ணும்? ரவுட்டர் 3க்கு ஹாய் ஹலோ அப்படின்னு ஒரு கீப் அலைவ் மெசேஜ் அனுப்பும். ரவுட்டர் 3 என்ன பண்ணாது? ரெஸ்பாண்டே பண்ணாது. ஏன் பண்ணாது? ஏன்னா ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த புரோட்டோகால் மேலேயே வர மாட்டேங்குது. இங்க மேல வரணும்னா ரவுட்டர் 3ல நீங்க அப் பண்ணீங்கன்னா இது மேல வரும். பாக்குறீங்களா? பாருங்க. இன்டர்ஃபேஸ் G0/0/0 சும்மா நோ ஷட் டவுன் தான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அங்க பாருங்க, இங்க கிரீன் ஆயிடுச்சு. இப்ப போய் பாருங்க, ஒரு லைன் கூட வந்திருக்கும். G001 அப் ஆயிடுச்சுன்னு வந்துருக்குது. முன்னால இது டவுன் ஆயிருந்துச்சு தானே? ஆனா இப்ப பாருங்க. சரி, ரவுட்டர் 3ல இப்ப போயிட்டு ஐபி அட்ரஸ்லாம் இருக்கான்னு பார்ப்போம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் இல்ல, கொடுத்துருவோம். இன்டர்ஃபேஸ் G0/0/0 ஐபி அட்ரஸ் 10.23.0.3. அதே போல இன்டர்ஃபேஸ் லூபேக் 0ல
IP address 3.3.3.3. அப்புறமா interface G0/0/1ல IP address 10.34.0.3. 10.34.0.3. சரி, இப்பயும் அதே தான். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் ஒரு லைன் ப்ரோட்டோகால் மட்டும் டவுனா இருக்குது. ஏன்னா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. Interface loopback loopback 0, IP address is 4.4.4.4. Interface G0/0/0/ IP address is 10.34.0.4. ஓகே, ஸோ இங்க ஒரு பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் தான், ரைட். இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா எல்லா ரவுட்டர்லயும் ஐபி அட்ரஸை தெளிவாக கொடுத்து விட்டோம். ஐபி அட்ரஸை கொடுத்து ஆமா. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ரவுட்டிங் டேபிள்ல போய் செக் பண்ணலாம். ரவுட்டர் 1ல போயிட்டு ஷோ ஐபி ரவுட் பாருங்க, அதுக்கு கனெக்டட் ரூட்டை தவிர வேற எந்த நெட்வொர்க்கையும் தெரியல. 10.23 தெரியல, 10.34 தெரியல, 3.3.3.3 தெரியல, 4.4.4.4 தெரியல, 2.2.2.2 தெரியல, இல்லையா? இதுக்கு கனெக்டடை தவிர வேற யாரையும் தெரியல. அதே போலதான் எல்லா ரவுட்டர்லயும், ரவுட்டர் 2லயும் போய் பாருங்க. ஷோ ஐபி ரவுட் ரவுட்டிங் டேபிள்ல 10.12 இருக்கு, 10.23 இருக்குது. ஏன்னா அது ரெண்டும் 10.23 இந்த பக்கம் கனெக்ட் ஆயிருக்கு, 10.12 இங்க இந்த பக்கம் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது 2.2. நெய்பர் எல்லாம் காமிக்கல, பிசிக்கலா கனெக்ட் ஆயிருக்கிற இன்டர்ஃபேஸினுடைய நெட்வொர்க்கையும் ப்ளூ பேக் அதுதான் காமிக்குது. நெய்பர்னா நெய்பர் எங்க காமிக்குது? நெய்பர்னுடைய அட்ரஸ் என்ன தெரியுமா? 10.0.0.3. எங்க இருக்கு 3? தன்னுடைய அட்ரஸ் தான் காமி. தன்னோட இணைக்கப்பட்டு உள்ளதை மாத்திரம்தான் காமிக்கும். அப்போ இந்த ரவுட்டிங் டேபிள்ல நமக்கு தெரியாத மற்ற ரவுட்டர்ல இருக்கிற நெட்வொர்க்கை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு வழிகளை நம்ம செய்யலாம். ஒன்று ஸ்டாட்டிக் ரவுட்டர் எழுதலாம், இல்லைன்னா ஒரு டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? ரிப் எனேபிள் பண்ண போறேன். கவனிக்கிறீங்களா? ரவுட்டர் 1ல போயிட்டு இந்த ரவுட்டர்ல என்னென்ன நெட்வொர்க் இருக்குது? 10.12 ஒரு நெட்வொர்க் இருக்குது, 1.1 ஒரு நெட்வொர்க் இருக்கு, இல்லையா? ஸோ நெட்வொர்க் 10.0.0.0 போட்டா போதும். அது 12 போட்டா கூட தெரியாது, 10 போட்டா போதும். அடுத்தது நெட்வொர்க் 1.0.0.0. ஏன்னா ரிப்புக்கு வந்து இந்த சப்நெட் வைல்ட் கார்டு மாஸ்க் எல்லாம் இல்லை, EIGRPல இருக்க மாதிரி. ஓகே, நோ ஆட்டோ சம்மரின்னு கொடுக்கணும், வெர்ஷன் 2 கொடுக்கணும், அவ்வளவுதான். ரிப் எனேபிள் பண்ணியாச்சு. ரவுட்டர் 1ல என்ன தெரியுமோ, எந்த நெட்வொர்க் தெரியுமோ அந்த நெட்வொர்க்கை மொத்தம் அட்வர்டைஸ் பண்றோம். புரிஞ்சுதா? ரவுட்டர் 1ல 10 தெரியுமா? தெரியும். ரவுட்டர் 1ல 1 தெரியுமா? தெரியும். அவ்வளவுதான், வெர்ஷன் 2 நோ ஆட்டோ சம்மரி முடிஞ்சு. அதே போல எல்லா ரவுட்டர்லயும் போயிட்டு ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2 நோ ஆட்டோ சம்மரி. இதுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்லாம் 10, ரெண்டு பக்கமும் 10 தான் இருக்குது. 10.12 ஒன்றும்
10.23 ஒன்று 10 போட்டிங்கனால ரெண்டுத்துலேயும் அது ரன் ஆகும். நெட்வொர்க் 2.0.0.0 அவ்வளோதான், முடிஞ்சு. அதே போல் ரவுட்டர் 3 பண்ணலாம். Router RIP version 2, no auto summary, network 10, network 3. அப்புறமா router 4, router RIP version 2, no auto summary. இங்க பாருங்க, நெட்வொர்க் 4.4.4.4ன்னு கொடுத்தீங்கனாலும் அது பிரோஜனம் கிடையாது, அது 4 தான் எடுத்துக்கும். நெட்வொர்க் 10.34.0.0ன்னு கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பிரோஜனமும் கிடையாது. வேணா பாருங்க, காமிக்கிறேன். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பாருங்க, நான் 4.4.4.4ன்னு கொடுத்தேன், அது 4 தான் எடுத்துனுக்குது. 10.30 ஆமா ஆமா. சரி, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிள்ல முன்னால டைரக்ட்லி கனெக்டட் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு இல்லையா? முன்னால ரவுட்டிங் டேபிள செக் பண்ணும்போது இந்த 10.12லையும் 1 தவிர வேற எதுவுமே இதுக்கு தெரியாது. ஆனா இப்போ எல்லா ரூட்டும் தெரியும். 2 ரிப் வழியா லேர்ன் பண்ணியிருக்குது. 6ங்கிறது யார் தெரியுமா? ரோமியோவோ ராஜ்ஷேகரோ கிடையாது. 6ங்கிறது ரிப்பு. ரிப்பு மூலியமா 222 நெட்வொர்க்கு, 333 நெட்வொர்க்கு, 444 நெட்வொர்க்கு, 10.23, 10.34 எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கு. இதே போல நீங்க எல்லா ரவுட்டர்லையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரவுட்டர் 3ல போய் பார்க்கலாம். ஷோ ஐபி ரவுட், இங்கே அதே மாதிரி தான் எல்லா ரவுட்டும் தெரியும். ரவுட்டர் 4 போய் பார்க்கலாம். ஷோ ஐபி ரவுட், எல்லா ரவுட்டும் தெரியும். இப்போ நீங்க இங்கேருந்து பிங் பண்ணீங்கன்னா பிங்க 1.1.1.1 இங்கே தான் ரவுட்டர் 4ல இருந்து ரவுட்டர் 1ல இருக்கிற லூபேக்கை பிங் பண்றீங்க. இந்த லேப் நீங்க செஞ்சுட்டு வாங்க.